ஆண்டவர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் இந்த வார்த்தையை எழுதும்போது எழுதுகிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. ஆமேன் சொல்லுங்களேன். ஆவியிலே ஜெபம் செய்ய வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அனுப்புகிறார். ஆவியிலே ஜெபம் செய்ய வேண்டும். அநேக ஜெபம் இருக்கிறது. அநேகருடைய ஜெபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவினுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபினுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவினுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் இந்த அதிகாரத்திலே ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லுகிறார். ஆவியிலே ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியிலே ஜெபம் பண்ணி ஆவியிலே ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த பலவீனங்களை நாம் முறிக்க முடியும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆவியிலே ஜெபிக்கும் பொழுதுதான் அடையாளங்கள் காண முடியும். ஆவியிலே ஜெபிக்கும் பொழுதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியிலே ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டுடைய பிள்ளைகள், ஜெபம் கேட்கப்பட்டது என்று நீங்கள் அதை அடைந்து கொள்வதற்கு, என் ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டது என்பதை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு வேதம் சான்றிதழ் கொடுக்கிறது. ஆவியிலே நீங்கள் ஜெபித்தீர்களா? இந்த தோல்வி ஜெயமாய் மாற, இந்த பிரச்சனை மாற, இந்த வியாதிகள் மாற, இந்த கஷ்டங்கள் மாற, இந்த பலவீனங்கள் மாற, தடைப்பட்டிருக்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்கள் பலவீனப்படும் பொழுது ஆவியிலே நீங்கள் கருத்தாய் ஜெபிப்பீர்கள் என்றால், ஆவியிலே நீங்கள் போராடி ஜெபிப்பீர்கள் என்றால் அதற்கு வித்தியாசத்தை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கேற்ற வித்தியாசத்தை அடைய முடியும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஜெபம் பரலோகத்திற்கு ஏறெடுக்கப்படும். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க ஜெபிக்க உங்களை சூழ்ந்திருக்கிற தோல்விகள் நகல ஆரம்பிக்கும். ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஆவியிலே ஜெபிப்பீர்கள் என்றால் மாம்சம் முற்றிலுமாய் மறைந்துவிடும். நீங்கள் ஆவியிலே ஜெபிப்பீர்கள் என்றால் உலக மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாதபடி கர்த்தரே உங்கள் நடுவிலே நின்று பிரத்யட்சமான அடையாளங்களையும் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்து நடக்கக்கூடிய காரியங்களை, செய்யக்கூடிய காரியங்களை, சொல்லக்கூடிய காரியங்களை, செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை அவர் பேசி கடந்து போவார். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஆவியிலே ஜெபித்து பாருங்கள்.
உங்கள் ஜெபம் நிறுத்தப்பட முடியாது. ஜெபம் நிறுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் அங்கே ஒரு மனம் இருக்கும். ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் தீர்க்க தரிசனம் உண்டாகும். ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் வியாக்கியானம் உண்டாகும். ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் வரங்கள் பகிர்ந்து போகும். ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் விசுவாசம் பெருகும். ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் அற்புதம் செய்கிற சக்தி இறங்கும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் அங்கே இறங்கி வந்து விடுவாராம். அதிகமாய் கிரியை செய்யும்படி அவர் இறங்கி வருவார். ஆவியிலே ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுக்குள்ளே கிரியை செய்வார். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுதுதான் உங்கள் சரீரத்திலே கிரியை செய்வார். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுதுதான் தடைப்பட்ட காரியத்திலே கிரியை செய்வார். அங்கே ஒரு கிரியை நடக்கும். இன்றைக்கு ஆவியிலே ஜெபிக்கிற ஜனம் சொற்பமாய் இருக்கிறார்கள். ஆவியானவரோடு கலந்து ஜெபிக்க முடியாத ஜனங்கள் இன்றைக்கு பெருகிட்டாங்க. ஆவியிலே ஜெபிக்கிற ஜனம் குறைவு. ஆகவேதான் பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, பாடுகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, உபத்திரவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, வியாதிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆவியிலே ஜெபித்து அந்த வியாதியை முறிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியிலே ஜெபித்து அந்த போராட்டத்தை முறிக்க வேண்டும். அது எப்பேற்பட்ட பாடுகளாயிருந்தாலும் எப்பேற்பட்ட தோல்வியாயிருந்தாலும் நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே அனலாயிருக்க வேண்டும். ஆவியிலே நீங்கள் அனலாயிருக்க வேண்டும். சங்கீதம் 39 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினாலே நான் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தியானம் செய்யும் போது உங்களுடைய இருதயம் ஆவிக்குள்ளே இருந்தால் அதிலே ஒரு அனல் வரும். வியாதியை குறித்து பயம், தோல்வி குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், என்ன சம்பவிக்க போகிறதோ என்ற ஒரு பயம். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, ஆவியிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆவியிலே நீங்கள் வசனத்தை தியானிக்கும் போது நீங்கள் அனலாக்கப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அனலாக்கப்பட முடியும். நீங்க ஆவியில இல்லைன்னா எவ்வளவு வசனங்கள் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் கேட்கிற உங்களுக்கு அது கிரியை செய்யாது, அது பலன் கொடுக்காது, அது அற்புதத்தை செய்யாது, அது அப்படியே தான் நிற்கும். ஏனென்றால் நீங்கள் ஆவியிலே இணைந்து ஜெபிக்க உடன்படவில்லை, நீங்கள் ஆவியிலே இணைந்து தியானிக்க உடன்படவில்லை. அது வேறாகவே இருக்கும், அது தனிமையாகவே இருக்கும். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களோடு என்னோட ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாம். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். சங்கீதம் 21 சங்கீதம் 2 வசனத்தை வாசியுங்கள். 21 சங்கீதம் 2 வசனம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி உதடுகளின் விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளவே மாட்டார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரா? தள்ளவே மாட்டார். நீங்கள் ஆவியிலே ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் தள்ளவே மாட்டார், தள்ளி போடவே மாட்டார், தள்ளி போடவே மாட்டார். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கணும், ஆவியில அனலாய் இருக்கணும். அப்பதான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் உங்கள் நடுவிலே இறங்கி அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. ரோமர் 15 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 15 அதிகாரம் 32 வசனம். தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும்
ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசுவை மையமாய் நிறுத்தி பவுல் சொல்லுகிறார். ஏன் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும்? அவர் ஆவியிலே ஜெபித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் முன்னிறுத்துவதற்கு காரணம் என்ன? அவரை போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஜெபம் ஆவியில உடனெல்லாம் ஜெபிக்க முடியாது. ஆவியில உடனே ஜெபிக்க முடியாது. அதற்கு அதிகமா நம்ம கொஞ்சம் காத்திருந்து வெயிட் பண்ணி ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு பரிசுத்தமாகி அர்ப்பணம் செய்து அதற்கு பிறகுதான் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இடைப்படுவார். நீங்கள் ஆவியிலே ஜெபிப்பதற்கு பல நாட்கள் காத்திருக்க வேண்டும். வசனத்தோடு போராட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் இயேசுவோடு போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட இணைந்து போராடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க வாழ்க்கையில போராடுறீங்க, வியாதியில போராடுறீங்க, பிரச்சனையில போராடுறீங்க, குடும்ப வாழ்க்கையில போராடுறீங்க. அதை ஒரு பக்கம் நீங்கள் ஒதுக்கி வைத்து ஆவியிலே என்னோடு நீங்கள் போராடுங்கள். ஆவியிலே நீங்கள் என்னோடு போராடினால் உலகத்தின் போராட்டம் படிப்படியாய் குறைந்து போகும். உலகத்தின் பிரச்சனைகள் படிப்படியாய் குறைந்து போகும். இல்லைன்னா அது பெருகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், இந்த நிமிஷம் ஒரு பிரச்சனை வரும், அடுத்த நிமிஷம் ஒரு பிரச்சனை வரும். அது பெருகி கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் குறித்த நாட்களிலே முறிக்க வேண்டும். குறித்த நாட்களில் அதை நீங்கள் முறிக்க வேண்டும் என்பதற்காக தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் குறித்த நாட்களில் அதை முறிக்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சும்மா போய் முறிக்க முடியாது. ஆவியின் பலன் இல்லாம தோல்வியை முறிக்க முடியாது. ஆவியின் பலன் இல்லாம வியாதியை முறிக்க முடியாது. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் மாம்சத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆவியிலே ஜெபிப்பதற்கு இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மேலும் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காண பொருட்டும் அல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. நான் பரீட்சைக்கு நிற்கிறதற்கு ஆயத்தமாகணும் இல்லை, ஏற்கனவே நான் ஆயத்தமா இருக்கிறேன். எப்பவும் எக்ஸாம் வந்தாலும் பரவாயில்லை, எப்பவும் போராட்டம் வந்தாலும் பரவாயில்லை, எப்பவும் வியாதி வந்தாலும் பரவாயில்லை, என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? இந்த தோல்வியை ஜெயிப்பதற்கு, இந்த தோல்வியை மேற்கொள்வதற்கு, இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? அநேகர் பிரச்சனையிலே மூழ்கி போய் இருக்கிறாங்க. மூழ்கி போயிட்டாங்க. எழும்ப முடியல, எந்திரிக்க முடியல, சிலம்பம் பண்ண முடியல, மகிழ்ச்சியை காண முடியல, சந்தோஷத்தை காண முடியல, விருத்தி அடைய முடியல, மேன்மை அடைய முடியல. அதை அமுக்கி வச்சிருக்குது. இன்றைக்கு அதை முறிக்கத்தக்கதாக நீங்கள் ஆவியிலே ஜெபித்து பாருங்கள். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போதான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். இயேசு இந்த பூமிக்கு எதற்கு வந்தார்? பொல்லாங்கனை ஜெயிக்க தான் அவர் வந்தார். ஆமேன் சொல்லுங்க. பொல்லாங்கனை ஜெயிக்க, பொல்லாத காரியங்களை ஜெயிக்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் உங்கள் எல்லாரையும் இந்த பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசு தம்முடைய பிள்ளையாகிய தேவனை இந்த பூமியில அனுப்பினார். வாசிங்க. அவர் உங்கள் எல்லாரையும் இந்த பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய
இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்களிடத்திற்கு அவர் அனுப்பப்பட்டதின் காரணம் என்ன? இந்த பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு, இந்த பொல்லாத காரியத்தை ஜெயிப்பதற்கு உங்களிடத்தில் தான் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம தேடிட்டே இருக்கோம். எங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சமுத்திரம் தொடங்கி ஒரு சமுத்திரம் போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓடிக்கிட்டே தான் இருப்போம் வாழ்க்கை முழுசும். ஆனால் ஆவியிலே ஜெபித்தால் இருக்கிற இடத்துல அவரை கண்டுகொள்ள முடியும். எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? நீங்க ஆவியிலே ஜெபித்தால் இருக்கிற இடத்தை அவர் தேடி வருவான். செய்யக்கூடிய காரியங்களை அவர் செய்து முடிப்பான். ஆவியிலே ஜெபிக்கிறவங்களால ஆமீன் சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஆவியிலே ஜெபிக்கிறவங்களை கண்டுகொள்ள முடியும். ஸ்தோத்திரம் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? வாய் திறக்கப்பட்டுட்டே இருக்கும். பரலோகத்தின் மகிமை இறங்கும். கட்டுகள் உடைக்கப்படும். வார்த்தைகள் தியானிக்கப்படும் பொழுது சத்துருக்கள் நடுங்கும். வியாதிகள் விலகும். ஆவியிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்க தனி நபராய் ஜெபித்தாலும், குடும்பமாய் ஜெபித்தாலும், சபையாய் ஜெபித்தாலும், பொது இடங்களில் ஜெபித்தாலும், எந்த இடத்தில் ஜெபித்தாலும் ஆவியிலே நீங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே தான் நீங்கள் போராட வேண்டும். நான் இயேசுவோடு போராடுகிறேன், நான் கிறிஸ்துவோடு போராடுகிறேன். போராடி தான் நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னோடு கூட இணைந்து போராடுங்கள். நாம் இணைந்து போராடி ஜெயத்தை அடைய முடியும். அல்லேலூயா. நீங்கள் என்னோடு இணைந்து போராடி ஜெயத்தை அடைய முடியும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தில் பிரச்சனை உண்டு, உலகத்தில் பாடுகள் உண்டு. மனிதனாய் பிறந்தாலே பாடுகள் தான். இயேசுவுக்குள்ளே வந்தாலே பாடுகள் தான். அவர் பாடுகளின் வழியாக தான் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். 23, 24 வாசியுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்க. அதுல பவுல் சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி. என்ன ஆவியா? புதிதான ஆவி. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு புதிதான ஆவி தேவை. பழைய ஆவி அல்ல, பழைய புளித்த ஆவி அல்ல, பழைய புளித்த பிரச்சனையோடு இருக்கிற சூழ்நிலை அல்ல. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி. வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை நிச்சயமாய் உண்டு. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஒரு ஆவி. கொஞ்சம் நீங்க பிரயாசப்பட்டு ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் நீங்க முயற்சி செய்து வேதவசனத்தை தியானம் செய்து ஆவியில ஜெபிப்பதற்கு உங்களை நேரம் ஒதுக்கி கொள்ளுங்க. நீங்க தனிமையா நிற்காதீங்க. எவ்வளவு பாடுகள் தலைக்கு மேல பெருகி இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் ஆவியிலே சொல்லும்போது அது நகர்ந்து போவதற்கு சக்தி உங்களுக்கு உண்டாகும். இல்லை என்றால் ஒரு அணு கூட அது அசையாது. ஒரு அணு கூட அசையாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமான பகையாகவே தான் இருக்கும். அது விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியிலே உள்ளான மனிதனுக்குள்ளே புதிதான ஆவி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த ஸ்தலத்தை விட்டு போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஆவி பெற்றவர்களாய் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒரு பழைய ஆவி அல்ல, ஒரு பழைய அனுபவம் அல்ல, ஒரு பழைய வாழ்வு அல்ல, ஒரு பழைய பலவீனம் அல்ல, அந்த பழையதாய் சுமக்கிற அந்த வியாதியோடு அந்த அனுபவத்தோடு அல்ல. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி பெற்றவர்களாய் எத்தனை பேர் கடந்து செல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? நான் அறியேன். நீங்கள் புதிதான ஆவி பெற்றவர்களாய் கடந்து செல்ல வேண்டும். புதிதான ஆவி பெற்றவர்களாய் கடந்து செல்ல வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவியை பெற்றிருக்க வேண்டும்.
நீங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை பெற்றிருப்பீர்கள் என்றால் தேவனிடத்திலே கேட்கிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். 1 பேதுரு 1:13 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. சும்மா வேஸ்டா இருக்காதீங்க. ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுங்க. ஜெபம் பண்ணின பிறகு நடக்குமா நடக்காதெல்லாம் யோசிக்காதீங்க, விளங்குமா விளங்காதெல்லாம் யோசிக்காதீங்க. இனி ஆவியிலே ஜெபித்த பிறகு 2 காரியம் சொல்லுவா. ஒன்று நிக்கிரகம், இன்னொன்று அனுக்கிரகம் என்று சொல்லுவா. நடக்கும் நடக்காது, செய்வேன் செய்ய மாட்டேன். இந்த தோல்வி வருமா, இந்த பிரச்சனை வருமா, இந்த கஷ்டம் வருமா, அந்த சந்தேகத்துக்கு இடம் இருக்கவே கூடாது. முழு நம்பிக்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா, முழு நம்பிக்கை. நான் ஆவியிலே ஜெபித்திருக்கிறேன், என் தேவன் என்னை பலப்படுத்துவார். நான் ஆவியிலே ஜெபித்திருக்கிறேன், என் தேவன் என்னை நடத்துவார். நான் ஆவியிலே ஜெபித்திருக்கிறேன், இந்த போராட்டத்தை கர்த்தர் நீக்குவார். நீங்க ஆவியில போராடுங்க, ஆவியில இதை ஜெயிங்க. முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்காதீங்க, முடிஞ்சதை கர்த்தர் துவக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிந்ததை கர்த்தர் துவக்குவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வேலை. முடிஞ்சிட்டு அப்படின்னா அதை அவர் துவக்கிடுவார். அதுக்கு முடிவு உண்டாகும். ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் அதற்கு முடிவு கிடைக்கும். ஒரு பாடு வந்த பிறகுதான் அதற்கு முடிவு கிடைக்கும். ஒரு வியாதி வந்த பிறகுதான் இந்த வியாதிக்கு முடிவு தெரியும். அதனாலதான் கர்த்தர் சொன்ன, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, பலனே இல்லை. எதிலையும் அவங்கிட்ட பலன் இல்லை, ஆவியிலையும் பலன் இல்லை, மாம்சத்திலையும் காட்ட முடியல. ஆவியில பலனா இருக்கணும். ஒரு சின்ன காரியத்தை செய்தால் அதை உண்மையா செய்யணுங்க, ஆவியின் பலத்தோடு செய்யணும். அதுல ஆண்டவர் நாம மகிமைப்படும், ஆண்டவர் நாம மகிமைப்படும். எந்த ஒரு காரியமும் துவக்கம் அற்பமா தான் இருக்கும், முடிவு தான் சம்பூர்ணமா மாற்றுவார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும், எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும், எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் துவக்கம் அற்பம் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். துவக்கம் அற்பம் தாங்க, அது முடிவு தான் சம்பூர்ணமா இருக்கும். அது முடிவு தான் பலனான இருக்கும். ஆவியில நீங்க போராடுங்க, ஆவியில நீங்க போராடுங்க. நீ ஆவியில ஜெபித்து பாருங்க, அதை உணர முடியும். நீங்க ஆவியில போராடி பாருங்க, கர்த்தர் பேசுறத, கர்த்தர் நடத்துறத, அவர் சொல்றத நீங்க ஆராய முடியும். நீங்க ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஆவியில மாறிருங்க. நீங்க ஆவியில மாறினீங்கன்னா கர்த்தருடைய ரகசியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நீங்க ஆவியில ஜெபிச்சீங்கன்னா உங்க கண்கள், உங்க கைகள், உங்க மனசு சின்ன காரியத்தெல்லாம் பார்க்காது, பெரிய காரியத்தை தான் பார்க்கும். உங்க உள்ளம் சின்ன காரியத்தை பார்க்காது, பெரிய காரியத்தை பார்க்கும். உங்க கைகள் சின்ன காரியத்தை பெற்றுக்கொள்ளாது, பெரிய காரியத்தை செய்வார். தாவீது ஒன்றுமில்லாமல் இருந்தார், அவர் ஆவியிலே ஜெபிக்க ஜெபிக்க, அந்த தாவீதரசன் ஆவியிலே ஜெபிக்க ஜெபிக்க படிப்படியாய் விருத்தி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் சொல்லுகிறார், இந்த பெரிய காரியங்களை, நான் இருதயத்தில் நினைத்த பெரிய காரியங்களை எல்லாம் நீர் எனக்கு செய்திருக்கிறீரே. அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். 1 நாளாகமம் 17:19 தாவீது அதை விவரமாய் சொல்லுகிறார். இந்த பெரிய காரியங்களை எனக்கு செய்தீர் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, உம்முடைய அடியானி நிமித்தமும் இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படி இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். ஆமேன் சொல்லுங்களேன். நான் அறிய பண்ணும்படி இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்திருப்பா. சின்ன காரியமா போட்டிருக்கிறதுல
என்ன போட்டிருக்குங்க? பெரிய காரியம். நான் இதை நினைச்சே பார்க்கல, இதை எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய காரியத்தை எனக்கு நீ செய்திருக்கிறீ. இவ்வளவு மாற்றம் வரும் என்று நான் எதிர்பார்க்கல, இவ்வளவு உயர்வு வரும் என்று நான் எதிர்பார்க்கல. அவர் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறபடி பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மேன்மை என்ன? பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதற்கு காரணம் ஒவ்வொன்றும் அவர் ஆவியிலே ஜெபித்ததுதான் காரணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஆவியிலே ஜெபித்தார். ஆவியிலே அவர் ஜெபிக்க ஆவியிலே அவர் போராட மேன்மை வந்தது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்தாதான் விருத்தி. உங்களோடு கூட இருந்தாதான் விருத்தி. எத்தனை வருஷம் ஆனாலும் விருத்தி வராதுங்க. அவர் உள்ள வரணும். இப்படியே தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னா அப்படியே இருந்தா போதும். ஆவியில கொஞ்சம் மாற்றம், குடும்ப ஜெபம், தனி ஜெபம் கொஞ்சம் மாற்றம், காலையில எழும்பி தியானிக்கிற தியானம் கொஞ்சம் மாற்றம். அல்லேலூயா.